ஒரு குரல் எல்லாருக்குமே கேட்கறது சகஜமான விஷயம்தான். ஆனால் யாருக்குமே கேட்காத ஒரு குரல் உங்களுக்கு மட்டும்தான் கேட்குதுன்னா அது அமானுஷம் தானே. இந்த கதையில் ஒரு பையனுக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலைக்காக அவன் சிட்டிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் தேடி வரான். அங்கே அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறான். நல்ல ஹைடெக்கான எல்லா வசதியும் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல அமைதியா இருக்கும், யாரும் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க, முக்கியமா அமானுஷமா எதுவும் நடக்காதுன்னு தானே எல்லாம் நினைப்பீங்க. அவனும் அதை தான் அன்னைக்கு நினைச்சான். அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் போனான். ரூம் கேட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் 301. அந்த ரூம்ல அன்னைக்கு நைட்டு போய் எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்கான். முதல் நாளே அவனுக்கு அமானுஷமா ஒன்று நடக்குது. கரெக்டா மணி 11:05. அப்ப ஒரு பொண்ணு அழுகுற குரல் கேக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பக்கத்து ரூம்ல யாராச்சும் பொண்ணு இருப்பாங்களா, யாராச்சும் அழுவாங்க போலன்ட்டு விட்டுடுறான். ஆனா அந்த குரல் 11 வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரே மாதிரி ஒழிக்கல. முதல்ல சத்தமா இருந்த குரல் போக போக ரொம்பவே பொறுமையா கேக்குது. 11க்கு அப்புறம் அந்த குரல் சுத்தமா கேட்கல. அவனும் இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுடுறான். ஏன்னா இதுதான் அவன் போன முதல் நாள். அங்க யாரா வேணா இருந்திருக்கலாம் இல்லையா, அதனால. அதே மாதிரி 2வது நாள் கரெக்டா நைட்டு அதே குரல் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அவன் கடிகாரத்தை பார்க்கறான். அதே மாதிரி 11:05, 11:30க்கு அந்த குரல் நின்றது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சரி, இன்னும் ஒரு 2 நாள் பார்ப்போன்ட்டு அடுத்த நாள் போறான். ஆனா அடுத்த நாள் அவன் ரொம்ப களைப்பா இருந்ததுனாலே 11 மணிக்கு முன்னாடியே அவனே அறியாம அவன் தூங்கிடுறான். அதுக்கும் அடுத்த நாள் அவன் எந்திரிக்கிறப்போ நல்ல வேலை நேத்துக்கு அந்த குரல் கேட்கலன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அதுதான் தப்பு. நேத்துக்கும் அந்த குரல் ஒழிச்சிருக்கு. அவன் தூங்கினதுனால அவனுக்கு அந்த குரல் கேட்கல. அடுத்த நாள், அதாவது 4வது நாளும் அதே மாதிரி அதே டைம்ல அதே குரல் அவனுக்கு கேக்குது. இதுக்கப்புறம் அவனால அந்த பயத்தை தாக்கு பிடிக்க முடியல. கதவை திறந்து வெளியே போய் யாருன்னு பாத்திரலாம், இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டயாச்சும் கேட்டுடலான்ட்டு வெளியே போறான். வராண்டாவில் கால் எடுத்து வைக்கிறான். சில்லுன்னு ஒரு காத்து. ஆனா அங்க ஒருத்தங்க கூட இல்ல. பக்கத்து ரூம் கதவை தட்டி கேட்கிறான். அங்க மொத்தம் இருந்ததே 4 ரூம் தான். அவனுக்கு பக்கத்துல இருந்த ரூம் நம்பர் 302. அங்க கதவை தட்டுறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால அடுத்த கதவுகளை அவன் தட்டுறான். அதாவது 303, 304. அந்த 2 ரூம்ல இருந்து சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு அப்படி ஒரு சத்தமே கேட்கலன்னு. இப்படிதான் இவனுக்கு உண்மையான பயமே ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல இதை பொருட்படுத்தாம இருக்கக்கூடாதுன்ட்டு கீழே போறான். கீழே ரிசப்ஷன் டெஸ்க்ல ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே சொல்றான். ஆனா அந்த பையனுக்கு இதோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல. அவன் அந்த கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறவன். அவன், இருங்க சார், நான் மேலே போய் என்னன்னு செக் பண்றேன்ட்டு அவன் அந்த ரூமுக்கு போய் செக் பண்றான். ஆனா அப்ப மணி 11:30. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு சத்தமுமே எங்க கேட்காதில்ல. திருப்பி அவன் ஒன்றும் இல்லைன்ட்டு கீழே வந்துடுறான். அதே நேரத்துல ரொம்ப வருடங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்லயே ஃப்ளோர் துடைக்கிறவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு திடீர்னு இவரை பார்த்து, தம்பி இங்க வாப்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்றாரு. இவரும் பயத்தோட அவர்கிட்ட நடுக்கமா போறாரு. அவர் ஏதோ 301 அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நிறைய பேர் வந்ததுனால அந்த விஷயத்த சொல்லாமே அவர் அங்கிருந்து போயிட்டாரு. இவனுக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குமோ என்னமோன்னு ரொம்ப பயந்துட்டான். அதனால ரிசப்ஷனிஸ்ட் வந்த உடனே அவங்க கிட்ட அவனுக்கு வேற ரூம் மாத்தி தர சொல்லி கேட்டான். அதிர்ஷ்டவசமா அவனோட லக் 302 ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அவன் தட்டினப்ப யாருமே திறக்கல இல்லையா. அங்க யாரும் இல்லாததுனால தான் அது வேக்கண்டா தான் இருக்குன்ட்டு அந்த ரூமை இவனுக்கு கொடுத்துட்றாங்க.